ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஆல்ரெடி நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தோம் இந்த வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த லொக்கேஷன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி புது ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு 3 லொக்கேஷன் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது வரம் தரும் மரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பப்ஜியில் ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்தை பற்றி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த மரத்துக்கிட்ட போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் அப்படின்னு காட்டும். தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மரம் வந்து உங்களுக்கு லெவல் 3 லூட்டு, ஃப்ளார் கன் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும். ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கேயே உட்காந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஒரு மரம் ஒரு தாட்டி தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வேறு லொக்கேஷனில் இருக்குது. அங்கேயெல்லாம் போனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க மரத்துக்கிட்ட இருந்து நீங்கள் இந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 லொக்கேஷன் போட்டிருந்தேன். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த லொக்கேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா இந்த மரம் இருக்கும். எப்பயும் போல் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிஃப்ட்டை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் ரூயின்ஸ் அப்படின்ற லொக்கேஷன் தான். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த மவுண்டைன் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா 2 சின்ன வீடு இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காஞ்ச மரம் இருந்தாலே வந்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த மரத்துக்கிட்ட போனீங்க அப்படின்னா வாட்டரை ஊற்றிட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷனும் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டால்பர் அப்படின்ற லொக்கேஷன் தான். இந்த இடத்துக்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடிஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ரைட் சைடு கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா இந்த மரம் இருக்கும். கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து வெக்கண்டி மேப்பில் வந்துட்டு டைனோ பார்க் பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த DINOன்னு இருக்குது. அந்த NOக்கு நடுவில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இறங்கி போகிறத வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கலாம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெக்கண்டியில் தான். அபே அப்படின்ற லொக்கேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த A அப்படின்றதுல அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் மூவ் ஆகி போகிறத வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க எந்த இடம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லொக்கேஷன் வெக்கண்டியில் வந்துட்டு கேஸ்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஏறி இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நல்லா சென்டரில் வச்சு கொடுத்துருக்காங்க. போனீங்க அப்படின்னா கிஃப்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் வெக்கண்டிலேயே தான் காஸ்மோ ட்ரோன் அப்படின்ற ஒரு லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு ஃப்ளார் கன்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சது. நான் ஆல்ரெடி மார்க் பண்ண மாதிரி சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. நேராக போனீங்க அப்படின்னா நடந்து போனாலும் கூட பில்டிங்கோட சென்டருக்கு போயிருங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளார் கன்லாம் கிடைக்கிறது ஹைலைட்டாக தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஃப்ளார் கன் கிடச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இந்த லொக்கேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை ஊற்றுங்க, கிஃப்ட் எடுங்க, வரம் தரும் மரமை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2ல் வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய லொக்கேஷன்லாம் சொல்கிறேன். ஸோ இன்னும் வந்துட்டு இறங்கலில் சில இடம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.